to see the next ward. Let's pay attention to the AV. டிடெக்டிவ் கான்ஸ்டபிள் ஜோசப் ஷெஹான் பெர்னாண்டோ ஒரு காவல் அதிகாரி மட்டுமல்ல, நம்பிக்கையையும் மனித நேயத்தையும் உருவாக்கியவர். ஆரோக்கிய அறிவியல் பட்டம் பெற்ற அவர் முதலில் தீயணைப்பு சேவையில் தனது பயணத்தை தொடங்கினார். ஆனால் மக்களோடு நேரடியாக இணைந்து சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் அவரை காவல்துறையின் பாதைக்கு அழைத்து சென்றது. என்னை போன்ற ஒருவரை முன்னுதாரணமாக காண வேண்டும் என்ற அவரது எண்ணம் இன்று ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களுக்கு ஊக்கமாக மாறியுள்ளது. 2019 ஆண்டு சிறந்த மாணவராக கௌரவிக்கப்பட்ட அவர் 2024 ஆண்டு உயிரை காப்பாற்றிய வீர செயலுக்காக காவல்துறை தலைவரின் விருதையும் 2026 ஆண்டு சமூக சேவைக்காக டிராவிஸ் கில்லஸ்பி விருதையும் பெற்றார். ஒரு பாலத்தின் விளிம்பில் உயிரை இழக்க தயாராக இருந்த இளைஞரின் உயிரை காப்பாற்றிய தருணம் இந்த பணிக்காகவே தான் பிறந்தவன் என்ற உணர்வை அவருக்கு அளித்தது. இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவின் போது நிவாரண உதவிகளை வழங்கியதுடன் செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து மருத்துவ உதவிகளையும் வழங்கினார். சமூக சுத்தப்படுத்தும் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார். கனடாவில் புதிதாக வந்த தமிழ் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருந்து குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்டியாக நின்று நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் வழங்கி வருகின்றார். அவரது வாழ்க்கையை வழிநடத்துவது நம்பிக்கை, பணிவு, சேவை, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்ற இறை வார்த்தையே அவரின் வாழ்வின் மையமாக உள்ளது. அவரது மிகப்பெரிய வழிகாட்டி அவரது அம்மா. மொழி தெரியாமல் கனடா தேசத்திற்கு வந்து தனது மகனுக்காக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க போராடிய தாயின் தியாகமே என்று அவரது பலமாக திகழ்கிறது. உங்களை நீங்கள் நம்புங்கள், ஒழுக்கத்துடன் வாழுங்கள், உங்கள் குடும்பத்தை மதியுங்கள் என்பதே அவர் அடுத்த தலைமுறைக்கு வழங்கும் வாழ்க்கை பாடம். ஜோசப் ஷெஹான் பெர்னாண்டோ அவர்களுக்கு பப்ளிக் சேஃப்டி சாம்பியன் விருதினை வழங்குவதில் பிஹைண்ட் மீ மீடியா பெருமை கொள்கிறது. Ladies and gentlemen, please put your hands together for Joseph ஷெஹான் Fernando. In this moment, we also like to call Behind Me Media's CEO, Gana Selva. Public Safety Champion Award goes to Mr. Joseph ஷெஹான் Fernando. ஜோசப் பெர்னாண்டோ அம்மா இருக்க மேடைக்கு வாங்க ப்ளீஸ். ஜோசப் பெர்னாண்டோ வந்து சொன்னார், அம்மா சரியான வெக்கம், அம்மா வரமாட்டாண்டு. ஸோ எப்படியான ஒரு பிள்ளையை பற்றி அம்மா வெக்கப்படுத்தவில்லை, பெருமைப்படணும். அப்போ அம்மா பக்கத்து நிற்கட்டும். அவரோடு சேர்ந்து 2 ஆஃபீஸர்ஸ் நிற்கிறீங்க, ப்ளீஸ் வாங்க நீங்களும் ஒரு கத்தாய செய்து. ஸோ ஸ்டேஜ் இஸ் யூஎஸ். ஜோசப், குட் லக். ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. என்னதுன்னா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த அவார்டுக்குன்னு இல்லை, எல்லாரும் நீங்கள் தமிழ் ஆக்கள் இங்கே வந்ததுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு ப்ரௌடாக இருக்கும். Maybe I'll just say it in English. It's very nice to see everyone here, all of us, to be inspired and to inspire each other. One thing I do want to say about Kanana, when he had the stage here, he never made it about himself. He made it about his wife, he made it about his teammates, and everyone that helped him get here. So this award is not for me, it's for everyone that helped me get here. Thank you, Joseph. நான் கொஞ்சம் பயமா இருக்குது, 3 பேர் வந்திருக்கிறீங்க. So Joseph, thank you for your service, gentlemen. But உங்களுக்கு ஒரு எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், ஒரு ஃபன்னாக ஒரு கேம் ஒன்று கேட்குறேன். So you guys are on the service for a couple of years, more than a couple of years. So you're on the road as well, right? So நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க. இப்போ செல்ஃபோன் யூஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் கூட யூஸாக போய்கொண்டிருக்கு, ரைட்? எல்லாரும் I'm bad at that too, so I can't speak, but I'm just asking. So what is
ஏதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக புல் ஓவர் பண்ணிக்க தேர் ஆன் த ஃபோன் what is a, excuse me audience, what is the dumbest answer you ever heard? Not dumbest, I shouldn't say that. Funniest, that made you're driving back, holy did I really hear that? Any of you gentlemen? For a phone? Phone. Yeah. Because I did that once. He's helping their you out. excuse is they want to call 911, so they were on their phone. One more time, I didn't hear you. They want to call 911, so they're on their phone. It doesn't work, so don't try. I thought I was bad. You know, when I was, my wife is here, she's going to kill me. You know, when I first pulled over by phone, you know what was my excuse was? I had a watch in my hand. Driver nege periya clock irukku. I was checking the time. That's not going to work. It's not gonna work. Thank you. Did I have any questions for the gentlemen? Yes, and of course, me myself having 3 kids of my own, எல்லா அம்மா மாரும் you probably will agree, ஒரு புள்ளைய பெத்து வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த புள்ள பெத்து வளர்த்து ஒரு சாதனை செய்து ஒரு மேடையில் நிற்கிக்க ஒரு தாய்க்கு மனசுல வெறும் பாருங்க ஒரு உற்சாகம். அந்த ஒரு அம்மாக்கு இதை விட ஒரு பெருமையான ஒரு மோமெண்ட், இதை விட்டு வேறு என்னங்க வேணும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு. ஸோ அம்மா, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அம்மா. உங்களுக்காக நான் தலைவனுங்க. இப்படி அழகான ஒரு மகன், சாதிக்கிற ஒரு மகனை நீங்கள் பெற்று உருவாக்கினதுக்கு எனக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ, ஹவ் யூ ஃபீல் இன் திஸ் மூமெண்ட். Very happy and very happy. I'm very happy. Like you feel goosebumps. Yeah. When he first walked in like this, beautifully attired in his amazing, honorable uniform, how did you feel? No word to explain. Did you cry? Yeah. How much did she cry? Quite a bit. Quite a bit, right? Ladies and gentlemen, this big clap of hands also goes for his amazing mom. Ladies and gentlemen. Can I just request that I make this walk with my fellow officers? Of course, you think I'm going to let you go without that? Come on, brother. You brought the brotherhood, so let's see the brotherhood walk. Let's go. The stage is all yours.